இங்கே நம்ம ஹீரோ மற்றவங்களுக்கு முன்னாடி போர்டில் இருக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணிடுறாரு. நீ ரொம்ப நல்லாவே சால்வ் பண்ணடான்னு சொல்லி சாரி பாராட்டணும். இது எதையுமே காதில் வாங்கிக்காத ஹீரோ மறுபடியும் அவன் பிளேஸுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான படிப்பாளிங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா காலையில் ஸ்கூலுக்கு முதல்ல வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாரு. லஞ்ச் பீரியடில் சாப்பிடும்போதும் புக்கை பார்த்துட்டு தான் சாப்பிட்ருப்பாரு. சரி நைட்டாவது தூங்க போவாருன்னு சொல்லி பார்த்தா மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. இப்படி 3 வேலையும் படிக்கிற ஒரு ஆள் தாங்க நம்ம ஹீரோ. இப்படிப்பட்ட ஒரு ஆள் கோவப்பட்டு ஃபைட்டிங் மோடுக்கு போனால் ஹீரோ வழக்கம் போல அவன் கிளாஸ்ல படிச்சுட்டு இருப்பான். ஹீரோ கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காகனா பயங்கரமான சண்டை போட்டு ஒருத்தர் மூக்கியா உடச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அதை பத்தி தான் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் பேசிட்டு அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோ ஒருத்தர் மூக்கு உடச்சிருப்பான்னு சொன்னல, அவனோட ஃப்ரெண்ட் அங்க வந்து டேய் பரதேசி, நேத்து நாங்க அசால்ட்டா இருக்கும்போது எங்க மேல வந்து கை வச்சுட்டு தைரியம் இருந்தா ஸ்கூல் முடிஞ்சதும் எங்க கூட வாடா, இப்போ தெரியும் நாங்க யாருன்னு இப்படின்னு ஹீரோவை மிரட்டிட்டு இருப்பான். கிளாஸ்ல இருக்கிற மீதி பேரெல்லாம் இதை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு சண்டை நடக்க போகுதுன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ உனக்கு சண்டை போடணும்னா எதுக்காக ஸ்கூல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், வாய்ப்பே வச்சுக்கலாம்னு சொல்லி அதை விட்டு வெளியே போவான். ஹீரோ பின்னாடி அந்த 2 பசங்களும் வருவானுங்க. அவனுக்கு பின்னாடி மொத்த கிளாஸுமே வந்துட்டு இருக்கும். நேரம் பாத்ரூம் குள்ள போயிடுவான். இவனுக்கு 2 பேர் பார்த்துட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே இவனுங்களும் பின்னாடி போயிடுவானு. உள்ள வந்ததான் ஹீரோ டோரை லாக் பண்ணிட்டு 2 பேருக்கு நேற்று என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன்னு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பென் எடுப்பான். பெண்ணை பிரஸ் பண்ணிட்டு அவனுக்கு பக்கத்துல போக இதை பார்த்து அவனுக்கு 2 பேரும் இவன் எங்க நம்மள பெண்ணில் குத்திட்டு போறான்னு சொல்லி பயந்துகிட்டே பின்னாடி போவான். நம்மளை பார்த்து பயப்படுறானுங்க புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, பாருங்கடா இந்த இதோட நிப்பாட்டிக்கலாம், எனக்கு உங்ககிட்ட சண்டை போடலாம் விருப்பம் இல்லை, திரும்பவும் சண்டை ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்கிறது நானா தான் இருப்பேன், இப்படி பேசிக்காம சண்டை போடலாம் தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸை சிக்னல்ல நிப்பாட்டுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு ஆரன் சவுண்ட் கேட்கும். யாருன்னு சொல்லி வெளியே பார்த்தாங்க ஹீரோவோட கிளாஸ்மேட் ஆன்சோ நின்றுட்டு இருப்பான். ஆன்சோவும் ஹேய் நம்ம போன ஜென்மத்துல நல்ல கப்பல்ஸ் இருந்திருப்போம் போலடா, அடிக்கடி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இதையும் கேட்டு அமைதியா தான் இருப்பான். ஆன்சோ எங்கடா போறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வீட்டுக்கு அப்படின்னுவான். இது அவனுக்கு சரியா கேட்காது. எங்கன்னு சொல்லி கத்துவான். இவனும் வெளியே எட்டி பார்த்த மாதிரி வீட்டுக்கு போறேன்டான்னு சொல்லி கத்துவான். ஆன்சோ சரின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருப்பானுங்க சைலண்டா. நேத்து நடந்த விஷயத்துக்கு சாரின்னு சொல்லுவான். சாரியா, சாரி சொல்றதுக்கு பதிலா நாளைக்கு எனக்கு லஞ்ச் வாங்கி கொடு சொல்லுவான். கேட்ட நம்ம ஹீரோ சைலண்டா தான் இருப்பான். கேட்ட ஹீரோ பதில் சொல்றதுக்குள்ள அங்க சிக்னல் போட்டுட்டாங்க. சரிடா நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி ஆன்சோ டெலிவரி பண்றதுக்காக கிளம்பிடுவான். ஹீரோ வீட்டுக்கு வந்துருவான். ஆனா இந்த முறை அவங்க அப்பா கூட வீட்டுல இருக்க மாட்டாரு. ஹீரோவை அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி யாரும் கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டாங்க. அவன் மட்டும் தனியா தான் இருப்பான். பாட்டுக்கு வருவான், பசிச்சா சாப்பிடுவான். இப்படிதான் லைஃப் போயிட்டு இருக்கும் நம்ம ஹீரோவும் இவனும் ஆப்போசிட் கேரக்டர். ஆனா நம்ம ஆன்சோ பார்ட் டைம் ஒர்க்கா ஃபுட் டெலிவரி வேலை பார்ப்பான். நைட்டு முழுக்க ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு விடிய காலையில ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். அங்க டீச்சர்ஸுக்காக இருக்கிற பிரைவேட் பாத்ரூம்ல போய் நல்லா குளிச்சுட்டு அவன் கிளாஸ் ரூமுக்கு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். இங்க நம்ம ஹீரோ ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட அடி வாங்கி மூக்க உடச்சிட்டு போன புள்ளி பயங்கர் அவன் ஹீரோ அடிக்கிறதுக்காக ஒரு கேங் கூட அங்க செட்டிங்கா நின்றுட்டு இருப்பான். அப்போ கேங்ல இருந்த ஒரு பொண்ணு, ஏன்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா, எரும மாடு மாதிரி இருந்து நீ இவன் கிட்ட போய் அடி வாங்கியிருக்க, இதுல இவன் அடிக்க எங்களை வேற கூட்டின்னு வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு கலாச்சிட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போலான்னு பார்ப்பான். அப்போ கேங்ல இருந்த ஒருத்தன் ஹீரோவை வழி மறிச்சு நீ இதெல்லாம் பர்சனலா எடுத்துக்காத, இது வெறும் ஒரு பிசினஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஹீரோவோட கண்ணத்துல பொலிச்சுன்னு வச்சது மட்டும் இல்லாம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் செய்யலான்னு இழுத்துட்டு போயிடுவானுங்க. இருக்கிற பசங்களாம் இந்த விஷயத்த தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் மட்டும் ஹீரோவை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி கிளாஸுக்கு ஓட ஆரம்பிப்பான். நம்ம ஆன்சோ தூங்கிட்டு இருப்பான். அவங்கிட்ட போய் புள்ளி பாய் ஒரு கேங்க கூட்டிட்டு வந்து ஹீரோவை அடிக்கிறதுக்காக தனியா கூட்டிட்டு போயிட்டானுங்க, நம்ம எப்படியாவது அவனுங்களை காப்பாற்றணும்டான்னு சொல்லுவான். ஸோ இதெல்லாம் கேட்டு நான் ஏன்டா அவனை காப்பாற்றணும், அவன் ஒன்றும் எனக்கு அந்த அளவுக்குலாம் க்ளோஸ் கிடையாது, ஏன்னா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி அவங்களை கூட்டிட்டு போய் அவனை காப்பாத்திக்கோ, எனக்கு டெலிவரி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் இங்க இருந்துன்னு சொல்லுவான். கிளம்புற இங்க இருந்துன்னு போவான். சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு காசு தரேன், உன் பார்ட் டைம் ஒர்க்ல வர்றதை விட உனக்கு அதிகமா தரேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு காசுக்காக வேலை பார்க்குற அடியால நினைச்சட என்ன அவனை அடிப்பான்னு பார்த்தா எது காசு தரியா, இதையாண்டா நீ முதலே சொல்ல, நீ இப்போ என்னோட வேல்யூபிளான கஸ்டமர், வா அவனை போய் காப்பாத்துவானு டெலிவரி பைக்லேயே போய் அவனை ரோட தேடிட்டு இருப்பானுங்க.
இங்க ஆன்சோவும் பாம்சாக்கும் ஹீரோவை தேடி ரோட சுத்திட்டு இருப்பானுங்க. எதுக்காகன்னு பார்த்தா போன பார்ட்ல ஹீரோவை அடிக்கிறதுக்காக புள்ளி பாய் கேங் பசங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோவை மிரட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பான். இப்போ ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க 2 பேர் ரோட சுத்திட்டு இருப்பானுங்க. இங்க குடிமகாரன் ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். இப்போ பக்கத்துல இருந்த பொண்ணு நீ வெளியே போய் யாரும் உள்ள வராத மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லி போக சொல்லுவான். பொண்ணும் என்னடா எல்லாம் குழந்தை மாதிரி பண்றீங்க, இத்தனை அடிச்சான்னு சொல்லி அவனை அடிக்கிறதுக்காக எத்தனை பேர் போறீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ புள்ளி பாய் இவன் கையை உடச்சிரு, இவன் இதுக்கப்புறம் படிக்கவே கூடாது அப்படின்னு பக்கத்துல இருந்த குடிமகாரங்க சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாம் கேட்டு பயங்கரமான பிளான் போட்டிருப்பான் இவனுங்களை அடிக்கிறதுக்காக. லெஃப்ட்ல 3 பேர் இருக்கானுங்க, ரைட்ல 2 பேர் இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரையும் நான் ஏற்கனவே அடிச்சிருக்கேன். அதனால இவனுங்க கிட்ட சண்டை போடுறது பார்த்தா இவனுங்க என் பக்கத்துலயே வரமாட்டானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என் எதிரில இருக்கிற இவனை முதல்ல அடி. அவன் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிடணும். அடி எந்த இருக்கணும், சுத்தி இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு எதை யூஸ் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுருப்பான். குடிமிகாரன் சரி இதை சீக்கிரமா முடிச்சிடலான்னு சொல்லி ஹீரோ அடிக்குவார். ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற பெண்ணை எடுத்து குடிமிகாரனை குத்தலான்னு சொல்லி வருவான். ஆனா அவன் கையை பிடிச்சிருவான். டேய் இந்த 5 ரூபாய் பெண்ணை வச்சாடா என்ன குத்தலான்னு வந்து இவன் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ பாக்கெட்ல இருந்த போன் எடுத்து குடிமிகாரன் கழுத்துலேயே பக்கத்துல இருக்கிற பூத்தொட்டி எடுத்து தலையிலே மண்ணை சுத்தி இருக்கிறவங்க மேல எல்லாம் போட்டுருவான். இருந்த பக்கெட்டை வச்சு புள்ளி பாயை கீழே தள்ளி விட்டுருவான். எல்லாரையும் அடிச்சுட்டு யாரு இருக்கான்னு பார்த்தா கடைசியில ஹீரோ கிட்ட அடி வாங்கின அந்த 2 பசங்க தான் இருப்பாங்க. வழி விடுங்கடான்னு சொல்லி அவங்களை மிரட்டுவான்.